அப்பாவுக்கு பக்கத்திலேயே புதைச்சிரு, எனக்கு அது போதும். கோவை அருகே வரதட்சணை கொடுமை காரணமாக இளம் பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்த நகையையும் போட வேண்டும் என வற்புறுத்தியதாகவும் சொல்லப்படும் பிரியங்கா தனது அறையில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டார். குண்டமங்கலம் அருகே வரதட்சணை கேட்டு மனைவி மீது மண்ணெண்ணெய் ஊற்றி கணவரை தீ வைத்து கொளுத்திய சம்பவம் குடும்பத்தினருக்கிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே கணவர் வீட்டார் வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதால் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். திருக்கோயிலூர் அருகே காதலித்து திருமணம் செய்து கொண்ட இளம்பெண் வரதட்சணை கொடுமையால் வீடியோ வெளியிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் வரதட்சணை கொடுமையால் பெண்ணை கொன்ற குற்றச்சாட்டில் டாக்டர் குடும்பமே கைது செய்தது. வரதட்சணை இது இப்ப பேச வேண்டிய தலைப்பு தானா? இந்தியாவில் சராசரியா ஒரு நாளைக்கு 20 உயிர் போகுது. இல்ல போக வைக்கிறாங்க. யாரு? நம்ம தான். புரியல? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். வரதட்சணை நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. வரதட்சணையுடைய வரலாறை பார்த்தோம் அப்படின்னா அது ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கு. இந்த வரதட்சணை குறிப்பிட்ட சமுதாயமும் இல்லாம எல்லா மக்களிடையும் பரவலா காணப்படுது. இன்றைய காலத்துல வரதட்சணை இல்லா திருமணம்னு சொன்னாலே என்னது வரதட்சணை திருமணமா அப்படின்னு ஷாக்கார அளவுக்கு மிகவும் பெருக்கமா இப்ப நெருக்கமா இருக்கு. சரி, வரதட்சணை வேண்டாம், வரதட்சணை தவறுன்னு சொல்றியே, ஏன்பா தவறு? கொஞ்சம் விளக்கமா சொல்லு. சொல்றேன் கேளுங்க. முதல்ல இது இஸ்லாத்துல அனுமதிக்கப்பட்டதில்ல, ஹராம். ஒரு சாதாரண மனுஷனை பார்த்தாலும் கூட ஒரு ஆண்மகன் தனக்கு மனைவியா வரக்கூடிய பெண்ணுக்கு செலவழிக்க தகுதியே இல்லாதவன் அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை இந்த வரதட்சணை கொடுக்குது. ஏன்னா இன்னைக்கு தான் பார்க்குறோமே, மணமகன் வீட்டில் கேட்குறதுலாம் சும்மா லைட்டாக ஆடிக்காரு, ஒரு 2 மாடி வீடு, ஒரு 50 பவுன் நகை, ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரொக்கம் பணம், அவ்வளோதான். இதுவே போதுமே, ஆயுஸ் முழுக்க வாழலாமே. இப்படியெல்லாம் கேட்டு நம்ம என்ன தெரியுமா செஞ்சுட்டோம்? நம்ம சமூகத்தை பெண் குழந்தை பிறந்துட்டாலே ஒரு தந்தை ஏண்டா இந்த குழந்தை பிறந்துச்சுன்னு நினைக்கிற அளவுக்கு பண்ணிட்டோம். ஏன்னா திருமணம் செஞ்சு கொடுக்கும்போது வரதட்சணைக்கு நகை சேர்த்துணுமே. பெற்றோர்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நம்மகிட்டயே ஒரு பெண் குழந்தை இருந்தா நம்மளும் அந்த இடத்துல இருந்தா எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு சிந்திச்சு பாருங்க. பெற்றோர்களே, நீங்க ஒரு பெண்ணிடத்துல வரதட்சணை கேட்டீங்கன்னா நீங்களே உங்க பிள்ளைய ஒரு சோம்பேறி, எதற்குமே லாக்கி இல்லாதவன்னு சொல்றதுக்கு சமம். மனம் புண்பட்டால் என்னை மன்னியுங்கள், சில விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். எல்லாம் சரிப்பா, எனக்கு பொண்ணு வீட்டில் அவங்க விருப்பப்பட்டு தான் போடுறாங்க. நான் பொண்ணு கிட்டலாம் அதை போடுங்க இதை போடுங்க எதுவுமே கேட்கல. அவங்க விருப்பப்பட்டு தான் போடுறாங்க, நான் வரதட்சணைலாம் கேட்கலப்பா. இதுக்கு நான் ஒரு சிறந்த உதாரணம் சொல்லவா? சாப்பாடை நம்மளே எடுத்து சாப்பிட்டாலும் இல்லை ஒருத்தவங்க நமக்கு விருப்பப்பட்டு பரிமாறினாலும் நம்ம சாப்பிட்டோன்னு தானே சொல்லுவோம். இப்படி பொண்ணு வீட்டில் விருப்பப்பட்டு தான் போட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த பொண்ணு வீட்டில் அளவாக போட்டு வந்துட்டாங்க அப்படின்னு குறை சொல்கிறவங்க இருக்க தானே செய்கிறாங்க. எத்தனை பேர் சொன்ன வார்த்தைக்கு உண்மையாக இருந்திருக்காங்க? இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்படலை. முன்காலத்துலலாம் பெண் எதுவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் வரதட்சணை கொடுத்தாங்க. ஆனால் இப்போலாம் எப்படி தெரியுமா? ஆண் வீட்டில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்கும், இருந்தாலும் பெண் வீட்டில் 100 பவுன் 200 பவுன்னு அடிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போலாம் மாப்பிள்ளை இவ்வளோ படிச்சிருக்காரு அவ்வளோ படிச்சிருக்காருன்னு கேட்டு வரதட்சணை வாங்குறவங்களாம் இருக்காங்க. உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. சரிப்பா, இதனால பெண் வீட்டில் என்ன பாதிப்பு? அவங்களே தானே போடுறாங்க. அவங்க போடுறாங்க தான், ஆனால் அந்த நகையை வாங்க அவங்க பட்ட கஷ்டத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இன்றைக்கி தான் சமூக வலைதளங்களில் பார்க்குறோமே, ஏழை பெண்ணுக்கு திருமண உதவி, ஏழை பெண்ணுக்கு திருமண உதவின்னு. நீ சொல்ற எல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் ஆரம்பத்தில் சொன்னியே எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு. எங்கேயோ யாரோ வரதட்சணை வாங்கி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு நாம எப்படிப்பா காரணமாக முடியும்? மிகச்சரியான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அந்த 10 பேர்த்தில் ஒரு நபர் மட்டும் ஒரு தனியான ஒரு செயல் செய்கிறாருன்னு வைங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த 9 நபர்களும் அவர் மட்டும் தனியாக ஏதோ செய்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி அவர் விட்டுருவாங்க. இப்போது அதே அந்த 10 பேரில் அந்த செயலை 5 பேர் செய்கிறாங்கன்னு வைங்க. இப்போ மீதம் இருக்கக்கூடிய அந்த 5 பேரும் அந்த கூட்டம் ஏதோ தவறாக செய்யுது அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் அதே செயலை அந்த 10 பேரில் 9 பேருமே செஞ்சா மீதி இருக்கக்கூடிய அந்த ஒரு நபருக்கும் இதுதான் சரி போலன்னு அதே தப்பு செய்வார் இல்லையா? 9 பேருமே அதை செஞ்சா அதுதான் சரிங்கிற மாதிரியும், அதை தவிர வேற எதுவும் செஞ்சா தவறுங்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா? இதே தான் வரதட்சணைக்கும் பொருத்தி பாருங்க. எங்கேயோ யாரோ ஒருத்தர் சாகருக்கு நாம் எப்படி காரணம்னு கேள்வி கேட்டீங்கல்ல. நாம் திருமணத்துக்கு வரதட்சணை வாங்கி வாங்கி இதுதான் சரி, இதுதான் திருமணம்னா வரதட்சணை வாங்குறதான் சரிங்கிற மாதிரி இந்த சமுதாயத்தில் ஒரு பார்வை உருவாயிருச்சு. அதனால ஒரு ஏழை திருமணம் செஞ்சாலும் வரதட்சணைக்கு நகை சேர்த்தித்தான் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம் இந்த சமுதாயத்தில் ஏற்பட்டுருச்சு. அதனால தற்கொலைகள் ஏற்படுது. இப்போ பொருத்தி பாருங்க, அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் தான். எல்லாம் சரிதான்ப்பா,
ஆனா இப்ப இருக்க காலத்துலலாம் வரதட்சணை வாங்காம திருமணம் நடத்த முடியுமாப்பா? காலம் கடந்து போயிடுச்சே. ஏன் முடியாது? நம்ம முயற்சி செய்வோம். முயலும் வெல்லும், ஆமையும் வெல்லும், முயலாமை தான் வெல்லாது. பெற்றோர்கள் தான் பிள்ளைகிட்ட சொல்லி வளர்ப்போம் வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு. நம்ம வாங்காம இருப்போம். ஒரு ஆண் கல்லூரி படிக்கும் பொழுதே இந்த வரதட்சணையுடைய ஒரு வஞ்சகமான முகத்தை அறிஞ்சுக்கணும் தான் நம்ம ஜமால் முகமது கல்லூரியில் கைக்கூலி கைவிட்டோர் கழகம் அப்படிங்கிற ஒரு கழகத்தை 1983 அப்துல் அலீம் அப்படிங்கிற ஒரு மாணவரால் நிறுவப்பட்டுச்சு. அந்த ஒரே ஒரு மாணவர் செஞ்ச முயற்சியால தான் இன்னைக்கு இந்த கைக்கூலி கைவிட்டோர் கழகத்தில் இருந்த பல பேர் திருமணம் செய்யும் பொழுது வரதட்சணை வாங்காமல் திருமணம் செஞ்சுருக்காங்க. இறைவன் அவருக்கு அருள் புரியட்டும். ஒரே ஒரு மாணவர் மனசு வச்சாலோ இந்த சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வரலான்னு உணர்த்தியிருக்காரு அப்துல் அலீம் அவர்கள். இதில் சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா அவரும் இங்கே வந்திருக்காருங்கிறது தான். 40 ஆண்டுகளை கடந்த எங்களுடைய விழிப்புணர்வு பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயமாக இறைவன் நாடினால் வரதட்சணை முற்றிலும் ஒழியும் வரை.